ஒரு ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் எப்போது, இல்ல அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய பாவகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது இடத்த தான் வந்து ஜாதகத்தில் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப இந்த 9வது இடம் நல்லபடியா சுபத்துவமா வலுத்து, அந்த 9வது அதிபதியும் நல்லா வலுத்து இருக்கிற நிலையில, அந்த ஜாதகனுக்கு அதிர்ஷ்டம் அதிக அளவில் நடக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்ப இந்த உதாரண ஜாதகம் பாருங்க. இது வந்து உங்களுக்கு மேஷ லக்னமாகி 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு தனுசிலே 9வது வீட்ல ஆட்சி ஆவுறதும் நல்ல அமைப்பு. இல்ல ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில உட்கார்றதும் நல்ல அமைப்பு. இங்க சிம்மத்திலிருந்து அவர் தனுச பார்த்து வலுப்படுத்துவார் 9வது வீட்ட. அதே மாரி லக்னத்திலேயே அவர் இருக்கிறதுமே சிறப்பு தான். இங்க வந்து அவர் வந்து 5வது வீட்டையும் பார்ப்பாரு. தன்னோட வீடான தனுசையும் பார்த்து இங்க வலுப்படுத்துவாரு. குரு இங்க 12வது வீட்டு கூட தொடர்பு கொள்ளாத வரைக்கும், இங்க வந்து கண்டிப்பா இந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் நிலைய அளவுல அவரோட திசையில கண்டிப்பா குடுப்பாரு. இங்க 12வது வீட்டோட தொடர்பு கொண்டாலுமே விரயங்கள் அதிகமாகுமே தவிர, இது வந்து ஒரு கெடுதலான அமைப்புலாம் கண்டிப்பா கிடையாது.